கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அழகன் முருகன் கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத அழகன் முருகன் கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அழகன் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற இந்த 3 கோயில்களில் நாட்கள் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தைப்பூசத்தையொட்டி முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி மற்றும் பால்குடங்களை சுமந்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தைப்பூசம் ரொம்ப விசேஷம். முருக பக்தர்கள் எல்லாம் முருகனை ரொம்ப கொண்டாடுறாங்க. முருகனுக்கு ஒவ்வொரு விசேஷமும் ரொம்ப சிறப்பு. தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, இந்த மாதிரி அதில் தைப்பூசம் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த தைப்பூச நன்னாளில் தான் சுவாமி அம்பாள்கிட்ட வேல் வாங்கினதாக சரித்திரத்தில் இருக்குது. நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வு முருகப்பெருமானுக்கு வழிபாட்டு பண்ணுறதுக்கு. அதனால் இந்த முருக பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா உலகம் பூரா இந்த தைப்பூசத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரில் அழகன் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வள்ளி தேவசேனா சமேத அழகன் முருகன் இப்போ இந்த வருஷம் தான் கும்பாபிஷேகம் ஆகி முதல் தைப்பூசம் இங்கே நம்ம கொண்டாடுறோம். நிறையா பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருந்து பாத யாத்திரை வராங்க. அதே மாதிரி பால்குடம், அழகு குத்தி வராங்க. இந்த மாதிரியாக அந்த தைப்பூசத்தை நம்ம ஊரில் ரொம்ப விமர்சையாக இந்த அழகன் மலையில் கொண்டாடிட்டு இருக்கோம். காரத்தாலேருந்தே பக்தர்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. சுவாமி உள்ள ராஜாலங்காரத்தில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா பசும்பால் மாத்திரம் தான் இங்கே அபிஷேகம் பண்ணுறதாக கும்பாபிஷேக காலத்துலேருந்து நடந்துட்டுருக்கு. அதனால் மக்கள் நிறையா பசும்பால் எடுத்துகிட்டு பால்குடம் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாமே சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது. நிறையா முருக பக்தர்கள் வராங்க. இங்கே வரக்கூடிய அனைத்து முருக பக்தர்களுக்கும் எல்லாமல்ல வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் அவர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறோம். ஒசூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகன் முருகன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவானது நவம்பர் 3ஆம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று தைப்பூசத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழாவானது இன்று காலை 5 மணி முதல் தொடங்கி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் காலை 5 மணி முதலே முருகனை தரிசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து வர ஆரம்பித்திருக்கிறார்கள். சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரும் பக்தர்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பான அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் முருகன் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பௌர்ணமியும் இணைந்து இந்த நன்னாளில் எடுக்கப்படும் முக்கிய திருவிழாவாகும். இது பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் பக்தர்கள் காவடி எடுத்தல், அலகு குத்துதல் மற்றும் விரதங்களின் மூலமாக முருகப்பெருமானுக்கு தங்கள் நன்றியுணர்வை தெரிவிக்கின்றனர். பாகலூர் திருப்பதி மெஜஸ்டிக்கில் அமைந்துள்ள அழகன் முருகன் கோயில் கடந்த வருடம் 3ஆம் தேதி நவம்பர் மாதம் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக முருகன் அருளால் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 1ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா நடைபெற உள்ளதால் பக்தர்கள் காலை 5 மணியிலிருந்து திருக்கோயிலுக்கு வர தொடங்கிவிட்டனர். முருகன் அருள் பெறுமாறு நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.